எஸ்பி படியின் வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பாத்திரமா வாங்க போகலாம். எங்களோட கார்டனை சரி பண்றோம். இது வந்து மல்டி வைட்டமின் அப்படிங்கிற ஒரு கீரை. பாத்தீங்களா எவ்வளவு நல்லா இருக்குங்களா, ரொம்ப அருமையா இருக்கும். மல்டி வைட்டமின் இந்த கீரை பேரு. இது எங்கேயுமே கிடைக்காது. உங்களுக்கு இது தண்டு வச்சாலே வரும். ஆனா நல்லா ஆழமா ஊனி வைக்கணும். உரமும் போடணும். என்ன உரம், நாங்க என்ன உரம் போடுறோம் அப்படிங்கறத அவங்கள்ட்ட காட்டுறேன். நீங்க கூகுள்ல போய் மல்டி வைட்டமின் கீரை அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. இங்க இந்த கீரை இருக்கு பாத்தீங்களா, அழகா இருக்கு பாருங்க. தண்டு எப்படி இருக்கு பாருங்க. ஒரு சின்ன மரம் மாதிரியே இருக்கும், குட்டி மரம் மாதிரியே கட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க, யதார்த்தமா இது எல்லாமே கட் பண்ணாதான் ஃபுல்லாவே கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணி அப்படி இங்க ஊனி இருக்கும் பாருங்க. இது என்ன செடின்னு சொல்லுங்க. இது கண்ணுக்கு நல்லது. எப்படி கண்ணுக்கு நல்லது தெரியுதா? இந்த செடி சரியா அருமையா இருக்கா? அந்த மல்டி வைட்டமின் கீரை இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணதை எல்லாத்தையும் புதுசா இன்னொரு வரிசையில நட்டுட்டோம். இன்னைக்கு தான் நட்டோம். சரியா? அதுக்கு மேல சின்ன பொடி மாதிரி தெரியுதா, அது எல்லாமே பயோ பூஸ்டர், பயோ வேஸ்ட்னு சொல்லுவோம், கழிவுன்னு சொல்லுவோம். ஆனா பயோ பூஸ்டர் வந்து நாங்க போட்டிருக்கோம். உங்களுக்கு வீட்டு தோட்டத்துக்கு வேணும்னா எங்கள்கிட்ட கேட்கலாம். ஏன்னா எங்கள்கிட்ட ஐந்தனை அப்படிங்கிற ஒரு கழுத பண்ணை இருக்கு. அந்த பண்ணையில உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ணிட்டோம் இங்க பாருங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மரம் இருந்துச்சு, டிஸ்டர்பா இருந்துச்சு, குட்டி மரம் தான். அதை ஃபுல்லாவே கழிச்சிட்டோம். கழிச்சு இது பண்ணிருக்கோம். கீழே என்ன பண்ணிருக்கோம், வேர் இருக்குல்ல, வேறு பக்கத்துல நிறைய மண்ணு வச்சு அடைச்சிட்டோம். ஏன்னா வெயில் காலம் தண்ணி ஊத்தினா நிக்கணும். இங்க பாருங்க, இது எங்க வளருது பாருங்க. அது வேர் எங்க இருக்கு, இங்கதான் வளருது. இங்க கீழே என்ன பண்ணிருக்கோம், கயிறு கட்டி இருக்கும். ஏன்னா வெயில் காலத்துல சூடானாலும் கயிறுல சூடு ஏறாது, அதனால கட்டுறோம். இங்க வாங்கம்மா, அம்மா தான் இதெல்லாம் பண்ணது. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்னும் திருப்பியும் தண்ணி விட்டாங்க. ஓகேவா? இது கட்டுறது இது எதமோ போருக்கு போய் இதான மாதிரி இருக்கு. வாங்க, அம்மா தான் இப்ப எனக்கு வீடியோ எடுத்துருக்காங்க. அதை இருக்கட்டும். அப்படிதான் கட் பண்ணணும். அம்மாவுக்கு கட் பண்ண கற்றுக் கொடுத்து யாருன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு தெரியும், அவங்க அமுதா தான். ஆக்சுவலாக இதெல்லாம் உங்கள் வீட்டு தோட்டத்துக்கு வேணுமா எங்கள்கிட்ட இருக்கு, நீங்கள் வாங்கலாம். இங்கே எந்த ரசாயனமும் நாங்கள் பயன்படுத்துறதில்ல. இங்கே 1000 அடி கீழே தான் தண்ணி கிடைக்கும். அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க பானை, இதெல்லாம் வந்து திருப்பி ரீயூஸ் பண்ண போகிறோம், திருப்பி பயன்படுத்த போகிறோம். பாட் இரிகேஷன் சொல்லுவாங்க, பண்ணை மூலமாக நீர் பாய்ச்சறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பழமையான காலத்தில் இருந்தது. அதை இதெல்லாம் அடுக்கி வச்சிருக்கோம். திருப்பி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு திருப்பி நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இதுதான் எங்களோட கார்டனு. மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் சுத்தமாக ஒரு மரம் கூட இருக்காது. பாருங்கள், வெளியில் பாருங்கள், ரொம்ப வறட்சியான பூமி. இங்கே பாருங்கள், வறட்சியான பூமி. இது எல்லாத்துக்கும் தண்ணி விட சொல்லிட்டேன். இன்னும் 2 நாளில் இது ஃபுல்லாகவே உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாமே பயோமாஸ். உங்களுக்கு ஒரு மேடு ஒரு 3 அடிக்கு ஃபுல்லாக என்ன இருக்கும், அந்த மரத்துக்கு கீழே வெறும் இலத்தில் தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி.